வாங்க இன்னைக்கு ஒரு அழகான கதைக்குள்ள போகலாம். கதையோட பேரு பெருநாள் இரவு. அபு ஹுதைஃபா எட்வர்ட்ஸ் எழுதின இந்த கதை ஒரு குடும்பத்தோட அன்பு, அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன செல்லச் சண்டைகள், அப்புறம் ஒரு கொண்டாட்டத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நமக்கு ரொம்ப அழகா சொல்ல போகுது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்ல பெருநாள் ராத்திரி எப்படி இருக்கும்? ஒரே சத்தம், ஒரே பரபரப்பு, ஆனா அதுக்குள்ள அவ்வளவு அன்பும் ஒழிஞ்சிருக்குமா? அப்படி இருந்தா இந்த கதையோட நீங்க ரொம்ப சுலபமா கனெக்ட் ஆவீங்க. சரி, நம்ம கதையோட ஹீரோ ஹம்சா. ராத்திரி மணி 9. வீட்ல மொத்தம் 7 பசங்க. இவ்ளோ பேருக்கு நடுவுல பெரிய அண்ணன் மாதிரி பொறுப்பா நடந்துக்கறதெல்லாம் இனிமே நம்மால முடியாதுப்பான் அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். வீடோ ஒரே அல்லுளு கல்லுலமா இருக்கு. பாவம், அவனுக்கு அந்த ராத்திரியே ஒரு பெரிய புயல் மாதிரிதான் தெரியுது. பெருநாள் ராத்திரினாலே பொதுவா அப்படித்தானே இருக்கும் இல்லையா? சந்தோஷம், சத்தம், உற்சாகம், செல்லச் சண்டைகள்னு எல்லாமே கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கும். எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டை விட்டு போற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இந்த குடும்பத்திலயும் அப்படிதான் அந்த ராத்திரி ஆரம்பிக்குது. இப்ப வாங்க அந்த வீட்ல நடக்கிற குட்டி குட்டி சண்டைகளை கொஞ்சம் எட்டி பாப்போம். இந்த சண்டைகள் தானே அந்த ராத்திரியே இவ்ளோ சுவாரஸ்யமா உயிரோட்டமா மாத்துது. சண்டைய ஆரம்பிச்சு வைக்கிறது நம்ம 13 வயசு ஹமீத். அவனோட தங்க 11 வயசு அமீனா ரொம்ப ஆசையா அவளோட பெருநாள் ட்ரெஸ்ஸ காட்ட உடனே அவன் இப்படிதான் கிண்டல் பண்றான். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். அடுத்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஹம்சாவோட வெள்ள ஜுப்பால ஒரு கரை. அவங்க அம்மா ரம்லான் மாசம் முழுக்க நோன்பு வச்சு பக்குவப்பட்ட மனசோட ரொம்ப அமைதியா அந்த கரை எப்படி வந்துச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லாண்ட்ரி ரூம் தான் அன்றைக்கு உண்மையான போர்க்களமா இருந்துச்சு. ஹம்சா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. உடனே பழிய தம்பி ஹசன் மேல போட்டுட்டான். இன்னொரு ரூம்ல இருந்து ஹசனோட குரல் ரொம்ப பெருமையா ஒலிக்குது. நான் எல்லாரையும் கட்டிப்பிடிச்சு முசாஃபஹா செஞ்சேன் அப்படின்னு. பாருங்க எவ்ளோ இயல்பா இருக்குன்னு. அடுத்ததா வர்றான் 9 வயசு ஹூத். அவனோட கணக்குப்படி பெருநாள் வந்துட்டா வீட்ல இருக்கிற அண்ணனோட துணிமணியெல்லாம் பொது சொத்து தான். ஹம்சாவுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஹுடி அவன் கேட்க அடுத்த வாக்குவாதம் அங்க ஆரம்பமாகுது. அடுத்து கிச்சன்ல இருந்து ஒரு சத்தம். பலகார கூட சண்டைதான். ஆசியா புகார் சொல்றா, உம்மா அமீனா இப்பவே பெருநாள் பலகாரத்தை சாப்பிட பாக்குறாள்னு. அதுக்கு அமீனா சொல்றா, இல்ல உம்மா, நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன். உடனே ஹமீத் குறுக்க வந்து அவ வாயால தான் செக் பண்ணான்னு உண்மைய போட்டு உடைக்கிறான். இந்த சின்ன சின்ன உரையாடல்கள் தான் இந்த கதையோட சுவாரஸ்யமே. டூத்பேஸ்ட் இருந்து போச்சுன்னு அர்த்த சண்டை ஆரம்பிக்கும்போது வீட்டுக்கு வெளியிருந்து வாப்பாவோட அமைதியான குரல் கேக்குது. டூத்பேஸ்ட் அல்மாரியில புதுசு இருக்கு, பிஸ்மில்லா சொல்லி எடுங்க. அந்த ஒரு வாக்கியம் அந்த வீட்ல இருந்த அத்தனை சத்தத்தையும் ஒரு நொடியில நிறுத்துது. எதுக்காக இந்த கொண்டாட்டம்னு எல்லாருக்கும் மென்மையா ஞாபகப்படுத்துது. இவ்ளோ கலாட்டா சத்தத்துக்கு நடுவுல கதை போற அமைதியான ரொம்ப ஆழமான ஒரு கட்டத்துக்கு போகுது. ஹம்சாவோட பார்வையே மொத்தமா மாத்துன ஒரு சக்தி வாய்ந்த தருணம் அது. அவங்க அம்மா வாஷிங் மெஷின்ல இருந்து துணிகளை எடுத்துட்டு வந்து இன்னும் அயன் பண்ண வேண்டிய அந்த மலை மாதிரி குவிஞ்சிருந்த துணிகளை பார்த்து சோர்வா ஒரு பெருமூச்சு விடுறாங்க. அந்த ஒரு நொடி ஹம்சா முதன்முறையா அவங்க அம்மாவோட உண்மையான களைப்ப பாக்குறான். அப்பதான் ஹம்சா மனசுக்குள்ள இந்த ஒரு கேள்வி எழும்புது. எத்தனை வருஷமா ஒவ்வொரு பெருநாளுக்கும் இந்த ஒரு ஜோடி கைகள் தானே இந்த முழு வீட்டையும் நம்ம எல்லாரையும் அன்பால தாங்கி பிடிக்குதுன்னு அவன் உணர்றான். அந்த உணர்வோட உந்துதல்ல தான் ஹம்சா மெதுவா அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த வேலையை வாங்குறான். உம்மா குடுங்க, நான் ஏன் பண்றேன். இது பார்க்க ஒரு சாதாரண உதவி மாதிரி தெரியலாம், ஆனா அது அவனோட மனமாற்றத்தோட ஒரு பெரிய அடையாளம். எரிச்சலான ஒரு பையன் பாசமான ஒரு மகனா மாறுற தருணம் அது. ஹம்சாவோட அந்த ஒரு சின்ன செயல் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. மெல்ல மெல்ல அந்த ராத்திரியோட குழப்பமெல்லாம் அடங்கி ஒரு அழகான அமைதி அங்க பரவ ஆரம்பிக்குது. ஒரு புயலுக்கு அப்புறம் வர்ற அமைதி மாதிரி வீட்ல சண்டை சச்சரவெல்லாம் ஓயுது. பாத்ரூம் வாசல்ல இருந்த பெரிய கியூ காணாம போகுது. இன்னொரு பக்கம் வப்பா ரொம்ப அமைதியா தம் பிள்ளைங்களுக்கு கொடுக்க சின்ன சின்ன பரிசுகளை அன்போட பேக் பண்ணிட்டு இருக்கார். குழப்பம் மறைஞ்சு அன்பு மட்டுமே அந்த இடத்த நிரப்புது. சரி, இப்ப நம்ம கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த பெருநாள் ராத்திரி உண்மையில நமக்கு என்ன சொல்ல வருது? பெருநாள் ராத்திரிங்கிறது வெறும் புது ட்ரெஸ்ஸோ இல்ல பலகாரமோ கிடையாது. அது தயாரிப்பு, நன்றி, அப்புறம் நம்மளோட நம்பிக்கை. இந்த 3 சேர்ந்த ஒரு அழகான கலவை. ஒரு மாசம் முழுக்க நாம கடைபிடிச்ச இறை நம்பிக்கையோட ஒரு வெளிப்பாடுதான் இந்த ராத்திரி. கதை ரொம்ப அழகா முடியுது. ஹம்சா தூங்க போகும்போது அவனோட 3 வயசு தங்க அலியா தூக்கத்துல பெருநாள் இளவரசி அப்படின்னு முணுமுணுக்கிறா. அதை கேட்டதும் ஹம்சாவோட முகத்துல ஒரு புன்னகை வருது. மனசு முழுக்க ஒரு நிறைவோட நன்றியோட அவன் தூங்கி போறான். நாளைக்கு பெருநாள்.
இவ்வளவு அருமையான ஒரு கதையை எழுதின ஆசிரியர் அபூ ஹுதைஃபா எட்வர்ட்ஸ் பத்தி இப்ப நாம சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான எழுத்தாளர். குறிப்பா அமெரிக்கா, கனடா மாதிரி வெளிநாடுகள்ல வாழ்ற முஸ்லிம் குழந்தைங்களோட வாழ்க்கை, அவங்களோட உணர்வுகள் எல்லாத்தையும் தன்னோட கதைகள் மூலமா உலகத்துக்கு சொல்றத ஒரு லட்சியமாவே வச்சிருக்கார். பாருங்க, இவர் வெறும் எழுத்தாளர் மட்டும் இல்ல, ஒரு வானொலி மற்றும் கல்வி நிறுவனத்தோட நிறுவனரும் கூட. அவரோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, நாம இப்போ கேட்ட கதை மாதிரி முஸ்லிம் குழந்தைங்க அவங்க வாசிக்கிற புத்தகங்கள்ல தங்களையே பார்த்து தங்கள பத்தி பெருமைப்படணுங்கிறது தான். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்மளோட பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் அப்போ நடக்கிற இந்த சின்ன சின்ன குழப்பங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன? அந்த அன்பு, நன்றி, குடும்பத்தோட பிணைப்பு, இதையெல்லாம் நாம முழுசா உணர்றோமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.